உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அடுத்த 5 நாட்களில் நடக்க போகுது. கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்ய போகிறது. அதுவும் உங்கள் ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய தாக்கங்கள், எதிர்மறையான விஷயங்கள் முழுமையாக விடுபட்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த 15 நாட்களில் அமையப் போகிறது. நீங்கள் எதிர்பாராத பணவரவும் ஏற்பட போகிறது. ஆனால் இந்த ஒரு சூட்சுமத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் நிலை முழுமையாக மாறிவிடும். இது முன்ஜென்ம கர்மாவோடு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒன்று. இந்த விஷயத்தை முழு மனதுடன் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய நிலைகள், எதிர்மறையான விளைவுகள், நீங்கள் சுய ஜாதகத்தில் ஆகாத ஒரு திசை ஏற்பட்டு மன ரீதியான குழப்பத்தால், திருமண வாழ்க்கை பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, உண்மையிலே நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணல, தெரியாமல் செஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அழுதுட்ருக்கீங்க, வீட்டில் வருத்தப்பட்டுருக்கீங்க, இதை பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணிட்டோமே, அந்த தவறை செஞ்சிட்டோமே அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல், தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணல. அதுக்கப்புறம் இதை தவிர செஞ்சிட்டோன்ற குற்ற உணர்வுன்றது அதிகமாகவே இருக்குது. இந்த குற்ற உணர்வு போன ஜென்ம கர்மா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் இதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே, நான் அடிக்கடி சொல்கிற எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயந்தான் திரும்பி சொல்கிறேன். யாரும் கெட்டவர்களும் இல்லை, யாரும் நல்லவர்களும் இல்லை. எல்லாமே கிரகநிலைகள், சூழ்நிலையால் தான் ஒரு தவறை செய்ய வைக்கிறது. அந்த தவறுக்கும் தீர்வு ஒன்று உண்டு, பரிகாரங்கள் உண்டு. அதில் முதல் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு பரிகாரம் இந்த 15 நாட்களுக்குள்ளே செஞ்சுடுங்க. ரொம்ப செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த நிலைகள் என்ன மாதிரி நடக்க போகுதுன்றதையும் சொல்கிறேன். ஒரு 21 தேங்காய் வாங்கி, அதாவது தேங்காய் உரிச்ச தேங்காவாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரிக்காத தேங்காவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உரிச்ச தேங்காவாகவே இருக்கலாம். உரிச்ச தேங்காவை ஒரு 21 பேருக்கு தானம் பண்ணுங்கள். முக்கியமாக கோயில்கிட்ட பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் எங்கே இருந்தாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு நபருக்கும் ஒரு தேங்காய் தான் கொடுக்கணும். 2 தேங்காய் 3 தேங்காய் கொடுத்து உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணால் அந்த பரிகாரம் அந்தளவுக்கு வேலை செய்யாது. இது 21 ஜென்மம் கர்மாவின் கணக்கை வழக்கை முடிப்பதற்கு மட்டுமல்ல, இங்கே தேங்காயோடைய தன்மை அது முழுக்க சந்திரன் செவ்வாயோட நிலை, கோபம், மனசு, புத்தி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மனசையும் புத்தியும் கெடுத்து வர்றதுனால தான் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கிறது. திருமண வாழ்க்கை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, திருமண வாழ்க்கை பிரிவு ஏற்பட்டிருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது, மன ரீதியான துன்பம், ஏமாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நிரந்தர தீர்வுன்றது இந்த ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் எந்த நாட்களில் முக்கியமாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் செய்வது மிக மிக உன்னதம். வரக்கூடிய சனிக்கிழமையில் செஞ்சுட்டா கூட ரொம்ப நல்லது. மிக முக்கியமாக இந்த பரிகாரம் செய்யும்பொழுது எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இதை செய்ய போகிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இந்த பரிகாரம் நல்ல பரிகாரம், இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம். ஒரு 21 தேங்காய் 21 பேருக்கு கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது அந்த தாக்கங்கள், முன்ஜென்ம கர்மாவுடைய தாக்கங்கள் குறையும். அடுத்தது இந்த 5 நாட்களில் மிக முக்கியமாக சனி புதனுடைய நிலையில் புத்தி மனசை மாற்றும். நிச்சயமாக ஒரு நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கான சரியான வழியை காட்டுவாங்க. இந்த வழியில் போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி இருக்குது. நிம்மதியாகவும் இருக்கலாம். எல்லா விதத்துலேயும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆனந்தம், இன்பமான நிலை, உயர்ந்த ஒரு நிலை, நல்ல நபர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், இப்படி இது எல்லாமே உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி பாருங்கள், இந்த கேது புதனுடைய நிலையில் அந்த புதன் எப்படியும் கேதுவோடு தொடர்பு பெறும். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 5 நாட்களிலே இதுவரை இருந்த உங்களுக்கு இரட்டை வேடம் போடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சிடும். யார் எப்படியாப்பட்டவங்க அப்படின்ற உண்மை முகம் தெரிய ஆரம்பிக்கும்.
தெரிஞ்ச உடனே அவங்கள திட்டுவதோ கடுமையாக பேசுவதோ விமர்சனம் செய்வதோ நீங்கள் செய்யவே கூடாது. அவர்களை மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நிச்சயம் அவர்களிடம் வெறுப்பை வெளிப்படுத்துவதோ வருத்தத்தை வெளிப்படுத்துவதோ மேலும் துன்பமான நிலையை ஏற்படுத்தும். அவர்களை மன்னியுங்கள். மிரட்டல் விடுவது அதெல்லாம் செய்யாதீங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறது தான் முதல் பரிகாரம். அடுத்தது மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த புதனுடைய நிலைக்கு மிக முக்கியமாக யூரோப் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, சுக்குரனுடைய அம்சம் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்தது மிக முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்திலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலும் புதிய வழிகள் வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் விற்கக்கூடிய வழி கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரும். ரொம்ப நாளாக விற்க முடியல, இந்த சொத்து வந்ததுன்னா என் வாழ்க்கையே மாறும், இந்த பணம் வந்ததுன்னா என் வாழ்க்கையே மாறும், என்னுடைய நிலையே மாறும், மிக உயர்ந்த நிலை உன்னத நிலையை அடைந்து விடுவேன். ஏன்னா சிலவங்களுக்கு அந்த பணம் அப்படின்ற விஷயம் வந்துருச்சுன்னா மேக்சிமம் எல்லா பிரச்சனையும் விடுபட்டு நல்ல ஒரு நிலைக்கு போகலாம். அதே போல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமாக பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், சனியோடைய நிலையும் 21 தேங்காவுடைய நிலையும் மூன்றுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும். ஸோ இதை செய்யும்போது டோட்டலாக முழுமையான ஒரு விடுதலை கிடைச்சிட்டாலே உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த இது எங்கெங்கே போகணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் இந்த விஷயங்கள் மாறும் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட தொடங்கிடும். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்பட தொடங்கிட்டாலே நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ தொடங்கி விடுவீர்கள். அதே போல் உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஆர்டர்ஸு, அதன் மூலம் பெரிய அளவில் பண வரவு. காரணம் இந்த குருவோடைய வக்கர நிலைன்றது ஒன்று இருக்குது. மிக முக்கியமாக குருவோடைய வக்கர நிலை கொடுத்த பணம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, மிக முக்கியமாக வாங்கின காசையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு தரணுமா, இருந்தாங்க வச்சுக்கிங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கடனை கொடுத்து முடிப்பீங்க. அடுத்தது அப்படியே வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வழி உங்களுக்கு கிடைக்க நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க தொடங்கிடுங்க. ஸோ நமக்கு இந்த நிலை தான் இப்போ தான் பிரச்சனையாக இருக்குது, ஸோ இந்த நபரால் தான் தொந்தரவாக இருக்குது, இந்த நிலையை மாறிடும். புதிய நண்பர்கள் வர மூலியமாகவே புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த புதிய தொழிலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். அதில் மிக முக்கியமாக பாருங்கள், மிக முக்கியமாக ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு, தோல் சம்பந்தமான பிரச்சனை, முகத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனை, இதையெல்லாம் அப்படியே சரிப்பட்டு உங்களுக்கு முழுமையான ஒரு புது முகமான புது ஒரு பொலிவுடன் ஒரு புதிய முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க. அந்த சந்தோஷன்றது கிடைக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லா உடல்நிலை எல்லாமே மாறிடும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வயிற்று வலி பிரச்சனையோ மன ரீதியான துன்பங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும். மிக முக்கியமாக உங்கள் டார்கெட்டு இத்தனை கோடி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ நாட்கள் ஆகும், அதெல்லாம் அடைய முடியுமா, ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் மட்டும் படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச ஒரு நம்பர், ஒரு 2 கோடி ரூபா சம்பாதிக்கணும், ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும். அதே போல் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்க தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த புதிய வாய்ப்பு மூலமாகவே உங்களுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சனியுடைய 3ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடமே ராகுவுடைய இடம். அந்த இடத்துல குருவும் வக்கரம் ஆகிட்டார். குரு வக்கரமாகும்போது எதிர்பாராத பண வரவுன்றது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு 50,000 வருமானம், அடுத்தது ஒரு 2 லட்ச ரூபா வருமானம், அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபா வருமானம், அடுத்தது ஒரு 50 லட்சம். அப்படியே இந்த படிப்படியான ஒரு முன்னேற்றம் ரொம்ப கிராஜுவலாக இருந்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்குரிய நண்பர்கள் உங்களுக்கு வருவாங்க நிச்சயமாக. ஸோ அதன் மூலமாகவே நீங்கள் நினைச்சதை விட பன்மடங்கு முன்னேற்றம், பன்மடங்கு வாய்ப்புகள், பன்மடங்கு வழிகள் எல்லாமே கிடைத்துட்டே இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய நிலையும் சூழ்நிலையும் மாறக்கூடிய காலகட்டம் இது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா,
எந்த ஒரு பரிகாரம் செய்யும் போதும் அதை செஞ்சுட்டேன், இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்திடாதீங்க. எல்லாம் எனக்கு நல்லது தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த நேர்மறை வார்த்தையை சொல்ல தான் உங்களுக்கு முன்னேற்றன்ற விஷயமே நடக்கக்கூடிய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்த சொல்லிவிட்டு திருப்பி கண்டென்ட் வரங்க. இது நான் எழுதின புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொக்கிஷம். இந்த புக்கு வாங்க விரும்பினா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதன் மூலம் நீங்கள் புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா என்னால் இவ்வளோ தாங்க கட்டணம் பே பண்ண முடியும், உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. முடியும் பட்சத்தில் சொல்கிறேன், நீங்கள் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை, இதுக்கான தீர்வு என்னன்றது தெளிவாக சொல்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். எனக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இருந்து அதுக்கப்புறம் தான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்து தான் நான் இதில் நிறைய விஷயங்கள் நான் மீண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கும் அந்த சொல்யூஷனை கொடுக்குறது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்கான வெப்சைட்டோ மொபைல் அப்ளிகேஷனை ரெடி பண்ணணுனாலும் இல்லை உங்கள் பிஸ்னஸை விளம்பரம் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த எல்லா சேவையுமே நாங்கள் வழங்கி வருகிறோம். நிச்சயம் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடுக்கு நீங்கள் முடிந்த தொகையை நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பப்பட்டால் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.